பூமியை காப்பாற்ற விஷ்ணு 10 அவதாரம் எடுத்தார். வாருங்கள் அந்த தசாவதாரங்களை சுருக்கமாக பார்ப்போம். 1 மச்ச அவதாரம், மீன் மனு மகாராஜரை பெருவெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக மீனாக மாறி வேதங்களை மீட்டார். 2 கூர்ம அவதாரம், ஆமை பார்கடலை கடைக்கும் போது மந்திரமலை மூழ்காமல் இருக்க ஆமையாக மாறி அதன் அடிப்படையில் கிடந்தார். 3 வராக அவதாரம், பன்றி பூமாதேவியை கீழ்கடலில் இருந்து தூக்கி மீட்டார். ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரனை கொன்றார். 4 நரசிம்ம அவதாரம், அரையான் அரை மனிதன் பக்த பிரகலாதனை காப்பாற்ற சிங்கமுகம் மற்றும் மனித உடல் கொண்ட நிலையில் ஹிரண்யகசிபுவை கொன்றார். 5 வாமன அவதாரம், குழந்தை பிக்ஷாடனாக மகாபலி அசுரரிடம் 3 அடியில் உலகத்தை கேட்டார். அதில் முழு பூமியையும் அளந்தார். 6 பரசுராமர் கோபக்கண்ணன் அதிகாரபூர்வமாக அத்துமீறிய சத்திரியர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினார். 7 ராமர் அயோத்தி இளவரசர் ராவணனை அழித்து சீதையை மீட்டார். அயோத்தியில் தர்மத்தின் மாட்சியை நிலைநிறுத்தினார். 8 கிருஷ்ணர் தெய்வீக தூதர் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு சரதியாக இருந்து கீதையை கூறியவர், கம்சனை அழித்தவர். 9 புத்தர் அறிவு ஞான அவதாரம், அர்க்கங்கள் மற்றும் ஆசாரங்களுக்கு சிந்தனை வழங்கி பாசத்தை தவிர்த்து கருணையை கற்றுத்தந்தவர். 10 கல்கி எதிர்கால அவதாரம் இன்னும் பிறக்கவில்லை. கலியுகம் முடிவில் வெணுகுதிரையில் தோன்றி உலகத்தை சுத்திகரிக்கப் போகிறார்.